நாம் என்ன எந்திரம் எழுதியிருக்கோம்? செய்வனை நமக்கு பலிக்கக்கூடாது என்பதற்காக செய்வனையை ஸ்தம்பனம் செய்யக்கூடிய எந்திரம் எழுதியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு நம்ம என்ன தெய்வத்தை வச்சு பண்ணணும்? வாராகி அம்மனை வச்சு தான் செய்யணும். வாராகி அம்மனை வச்சு தான் செய்யணும். அதற்கு பிறகு மற்றவர்கள் செய்யக்கூடிய செய்வனைக்குனாலே வாராகி அம்மனை வச்சு தான் செய்யணும். செய்வனைன்னு சொன்னாவே ஒரு எந்திரம் பூமியில் கீழே கொண்டு போய் தான் அவன் புதைக்கப்படுகிறது. அது நேரடியா செய்தாலும் சரி, அல்லது ஏவல் போன்ற தேவதைகள் மூலமா செய்தாலும் சரி. அப்ப பூமிக்கு கீழே இருப்பதை நோண்டி எடுத்து அந்த இடத்தை புனிதப்படுத்தக்கூடிய வல்லமை வாராகி அம்மனுக்கு தான் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த வாராகி அம்மனால் மட்டும்தான் பூமிக்கு கீழையும் சுத்தம் பண்ணி தர முடியும். அப்ப இந்த அம்மா இங்க போகும்போதே அவங்களுடைய பரிவார தேவதைகளோட போவாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவாங்களா? எல்லா பரிவார தேவதைகளையுமே இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு இடத்துக்கு வெளியில போறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உதவியாளர்கள் 4 பேர் கண்டிப்பா வராங்கல்ல. இப்போ ஒரு மந்திரி ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னு சொன்னா, அந்த மந்திரியினுடைய உதவியாளர்கள் ஒரு 20 பேர் போறாங்கல்ல. ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் போறாருன்னா, அந்த கட்சி மாவட்ட செயலாளரை வரவேற்கிறதுக்கு ஒரு 50 பேர் போறாங்கல்ல. உலகத்தை இயக்கக்கூடிய சர்வ மகாசக்தி ஒருத்தி வரா அப்படின்னா, அவ கூட இருக்கிறவங்க அவ்வளவு பேரும் கூட போதானே செய்வாங்க. அவங்க அந்த தெரு முனைக்கு வந்தாங்கன்னாவே என் வீடு இந்த இடத்துல சுத்தமாயிடுது இல்ல. அப்ப அவங்களுடைய அனுக்கிரகத்தை பெற்ற உபாசகர்களால் அவர்களுடைய மூல மந்திரத்தை வைத்து பூஜை செய்யப்பட்டு உரியேற்றப்பட்டு ஒரு எந்திரம் அந்த வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே அது உடனே நல்லது நடக்கிறத உணர்வுபூர்வமா அனுபவிக்கலாம். அப்ப அந்த அம்மனுடைய மூல மந்திரம் மட்டுமே 1008 முறை சொல்லணும்ல. அதை சொல்லி முடித்ததற்கு பிறகு செய்வனையா, அதாவது வசியம் பண்ணணுமா, அல்லது கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணுமா, அல்லது குழந்தைகள் பெற்றோர்கள் ஒற்றுமையாக இருக்கணுமா, அல்லது வேலை பார்க்க இருக்கக்கூடிய இடத்தில் நானும் என்னுடைய முதலாளியும் ஒற்றுமையாக இருக்கணுமா, அல்லது நான் முதலாளியாக இருக்கின்ற போது என்னிடம் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் எனக்கு என்னுடைய அலுவலகத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமா, அப்புறம் வியாதிகள் என்னிடத்திலிருந்து போக வேண்டுமா, ஆபரேஷன் இல்லாம உயிர் பயம் இல்லாம நான் தப்பிக்கணுமா, இவ்வளவு ஒண்ணு இருக்குது இல்லையா. அதற்கு தகுந்தாறு போன்ற மந்திரங்களை சொல்லி அதுக்கு பேர் தான் பிரயோக மந்திரம்னு பேர். அத பிரயோக மந்திரத்தை கூட எடுத்த உடனே அப்படியே பிரயோக மந்திரமா சொல்லணுமா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க.